கைஸ், நான் உங்கள் டார்க் ஏஞ்சல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகுது பேபி இன் எல்லோ ஆக்ட் 2. இதுக்கு முன்னாடியே வீடியோ போடாது சாரி காய்ஸ், நான் கொஞ்சம் ப்ரெஷரில் இருந்தேன், ஸ்கூல் ப்ரெஷரில். அதனால் என்னை மன்னிச்சிக்கோங்க காய்ஸ். அதுக்கப்புறம் நான் இனிமேல் சாட்டர்டே சண்டே ரெகுலராக போடலாம். எனக்கு இது தீபாவளி ஸ்பெஷல் வீடியோவாக இல்லைனாலும் நான் போடுறவங்களுக்காக நிச்சயமாக இன்றைக்குள்ளே இன்னொன்று வீடியோவை. அதுக்கப்புறம் தீபாவளிக்கு ஹாப்பி தீபாவளி காய்ஸ் உங்கள் எல்லாருமே. அதுக்கப்புறம் கேமுக்கு வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் நம்ம கேமை. நான் இப்போ நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்திருக்கோம், நம்ம இப்போது பேபி சென்டராக இருக்கோம். எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, இந்த இடத்த நம்ம இப்போ தானே முடித்தோம் கைஸ். முடித்த உடனே அடுத்தனே கால் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். பார்த்தா தெரிஞ்சிருந்த டோர் ஓப்பன் பண்ணால். ஓ, நம்மளை மாற்றினதுக்கப்புறம் முயலாக மாற்றிட்டான். நம்ம முயல் கதை தான் கடைசியாக சொன்னோம். அப்போ நம்மளை முயலாக மாற்றினோன்னே அடுத்தது அவங்க அம்மா உசாரா இவனுக்கு அவன் இன்னொருத்தவனையும் அனுப்பிவிட்ருக்காங்க. அது நம்ம தான் பலியாடு, அடுத்த பலியாடு நம்ம தான். சரி வாங்க கைஸ், இப்போ இந்த ரேபிட்டை ஃபாலோ பண்ணி சொல்லி சைடில் கொடுத்துருங்க கைஸ். ஃபாலோ பண்ணுவோம். என்னடா பஞ்செல்லாம் போட்டு போயிருக்க, பஞ்சை ஃபாலோ பண்ணிட்டு வரணுமாடா நான் வந்துட்டேன்டா இடி வெட்டிருக்குள்ள. க்ளோஸ் பண்ணடா. இந்த முயல் குட்டி என்ன பயத்தில் இருக்கு பாருங்க கைஸ். அடுத்த பலியாடா நம்ம ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளும் தப்பிக்கணும். அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். பிக்மேன் மேண்டஸ். ஓகே, எலிவேட்டரை சீக்கிரமாக ஓப்பன் பண்ணால் தான் நம்ம அடுத்தது இங்கேருந்து ஃப்ளாட்லேருந்து கீழே இறங்கி போய் தப்பிக்கணும் இந்த ஃப்ளாட்லேருந்து. ஏன்னா இந்த ஃப்ளாட் ஃபுல்லாகவே அவன் கட்டுப்பாட்டில் இருக்குது காய்ஸ். அதுதான் பிரச்சனை. இதனால் நம்ம தப்பிச்சாச்சு போயிருக்கலாம் ஒரு வீட்டில் இருந்தால் கூட. ஆனால் இந்த ஃப்ளாட் முழுக்க அவன் இஷ்டத்துக்கு தானே வச்சுருக்கான். கொஞ்சமாச்சும் எலிவேட்டர் தான் வச்சு. இனிமேல் நம்ம தான் தள்ளி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணியாச்சு. போகலாமா ரேபிட்? என்ன பண்ணணும், நீங்கள் தான் வழிகாட்டணும் எனக்கு. நம்மளை விட்டு இவன் தான் முதலாம் விடுவான். விட்டு இறங்கி பாதி தூரம் போயிருப்போம் போது. இவன் மட்டும் தான் அவ்வளோ வேகமாக எத்தரோண்டு எடுத்து எவ்வளோ வேகமாக ஓடுறான் பாருங்க கைஸ். இந்த சைடா அந்த சைடா? இங்கே இருக்கான். நினச்சேன்டா. என்னடா இந்த கதை வச்சுருக்கானே நீ வச்சேன்டா, கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இந்த சொன்ன கைஸ், இந்த ஃப்ளாட் ஃபுல்லாகவே அவன் இந்த மாதிரி வச்சுருக்கான்ட்டு. என்னடா டாய்லெட் கதெல்லாம் இருக்குது, என்னடா சிங்க்குலேருந்து இதெல்லாம் இருக்குது, வாஷ் பேசின் பாத்டப்லேருந்து கிச்சன் இருக்குது. இங்கே இருக்க வாடா, கையில் சாவியை கொடுத்துட்டு போடா. எங்கே வேணாம், எங்கடா இருக்க சிச்சிக்கிட்டே இருக்கா. இந்த பூனை 7 நம்ம எடுத்துட்டோம். 12 ஏதாச்சும் கிடச்சா நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். டபஸ் தான். எங்கடா இருக்க, எங்கடா? இங்கே இருக்கான். பல்லி மாதிரி தொங்குறாங்க கைஸ். என்னது இது? பியானோலாம் இருக்குது. என்னது இது? நோட்ஸா? இது செட்டாக தானே வரும். இல்லையே, செட் ஆகலை கைஸ் இது நோட்ஸ். அப்போ வேறு எதுவும் இருக்குது. இங்கே பீஸா இருக்குது. எங்கடா இருக்கு? இந்த ரேபிட் இருக்குது. இந்த ரேபிட்டை நம்ம ரசிக்கணுமா? ரேபிட்டை போய் சேரணும். ஏன்னா அப்போ தான் இங்கேருந்து தப்பிக்க முடியும். அந்த ரேபிட் மட்டும் தான் படிக்க தெரியும். என்னடா இது? இந்த நோட்ஸா? கிங்கு தான் போட்டிருக்கு, மிச்சம் எதுன்னு தெரில. பாட்டு இருக்குது. இன்னொரு நோட் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டேன். எங்கடா இன்னும் ஒரு நோட் தேவை கைஸ். அது எங்கே இருக்குன்னு தெரியலையே. எங்கே இருக்குது? இந்த இருக்குது, கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பென்ஸ் லிட்டில் ஹாபியா, இந்த இது வாசிக்கணுமா இப்போ நான் உனக்காக? வந்துட்டாங்க கைஸ். நம்ம வாசிச்சோன்னே எங்கே இருந்தாலும் வந்துடுவோம் பார்த்தீங்களா கைஸ். இந்த வாய்ஸ் அடிச்சிச்சு. ஒரு கீ நோட்டு தூக்கி அடிச்சிட்டோம். என்னடா இது? செவப்பு கலரில் இருக்க பட்டனா? அமுக்கி வச்ச பட்டனை. எங்கடா சீக்கிரம் பேசச்சுன்னா ஓப்பன் ஆகுது. எங்கடா நீ போனேன்? காணு கைஸ். சரி, இந்த இதுக்குள்ளே போயிட்டு என்ன இதுன்னு பார்ப்போம். என்னடா இவ்வளோ தூரம் போகுது? வந்துட்டோம் கைஸ். திரும்பி யூட்டன் அடிக்கணுமா? யூட்டன் அடிச்சாச்சு. என்ன இது? இங்கே சாமல் பார்த்தனே, எடுத்தாச்சு. அடின்னு அடிக்கணுமா இப்போ? இன்னும் ஒரு அடி அடித்தா பறந்து போகுது. அங்கே தூரம் அடிச்சு. ஆனால் அது சவுண்ட் நல்லா இருக்குது ஐஸ், அடிக்கிற சவுண்டு. 2 அடியில் பறந்து போகுது எங்கேயோ. இடிக்கல. என்ன அதில் இது? சிம்பிள். அவன் சிம்பிள். என்ன அங்கே போக முடியல, டைட்டாக இருக்குது. எடுத்தாச்சு. அவன் பவர் போன மாதிரி ஆயிடுச்சு.
இப்போ நான் குனிஞ்சு போகணுமா க்ரோச் பண்ணி? என்ன அது மிளகு தீலாம் இருக்குது. இங்கே தான் க்ரோச் பண்ணி. இப்போ அந்த பாட்டு நான் அங்கே போய் வைக்கணுமா வாய்ஸ் ப்ளே பண்ணுமா? ப்ளே பண்ணால் கீ கொடுத்துருவேடா. வச்சாச்சு டிஸ்கா. ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாவியை கூடுறா. வாயை பழக்காத போதும், வாயை முடிக்கும். இவ்வளோ நேரம் என்ன விளையாட்டு விளாட்னேன். இது ஒரு தோணுச்சு. என்னடா இது, எங்கடா இருக்கு நீ? கரண்ட் இல்லையா? என்னடா அதுக்குள்ளே மாறிடுச்சு. அங்கே பார்த்துட்டேன் காட்டுன்னு. இந்த முயலோட தடயம் கைஸ். இந்த முயல் என்னடாச்சு, ஸ்டக் ஆயிடுச்சு. எனக்கு ஸ்டக் ஆயிடுச்சு கைஸ், சாரி கைஸ். இங்கே நான் ஒன்றுமே இல்லை. கம்மிங் சொன்னா அடுத்த எபிசோடானா பாட்டு ஆக்ட் 3க்காக போட்டுருவாங்க கைஸ். கம்மிங் சோன் ஏதோ பெருசாக வைக்க போகிறான்னு நினைக்கிறேன் கைஸ். சரி, என்னடா பண்ணுறேன் டேய்? என்னடா பண்ண? அந்த இதை பிச்சு போட்டுருக்கு முயல் குட்டியை. பாவண்டாது இப்படிலாம பயமுடிச்சுவா அதுக்குன்னு. இந்த டோர் ஓப்பன் ஆகுதா? இல்லை. அப்போ இந்த டோர் தான் எனக்கு கைஸ். அண்டாச்சு. இப்போ நம்மளுக்கு கரண்ட் இல்லைன்னு சொன்னாலும் கைஸ் 4-3. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அழைச்சி வச்சுருக்கான். இங்கே வேறு ஏதாச்சும் இருக்கா? இல்லை, இங்கே எதுவும் இல்லை. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? இங்கே பார்ப்போம். 2 இதாக தேவை. பிங்க் ஒன்று, பர்பிள் ஒன்று. சரி, ப்ளூ ஒன்று, பர்பிள்ங்கிற மாதிரி. 2த்துல இதில் ஒன்றுமே இல்லையா? ஒரு இதில் கூட. சரி, நம்ம திறந்து வச்சுருப்போம். ஃப்யூஸ் போடுறது ஈஸியாக இருக்கும். சரி, ஃப்யூஸ் எங்கே இருக்குன்னு அனுப்புவோம். இங்கே ப்ளூ இருக்குது. ப்ளூ கிடச்சிச்சு. பிங்குக்கு நம்ம இப்போ போய் தேடணும். வாங்க, இங்கே வேறு ஏதாச்சும் எங்கேயாச்சும் இருக்கு. என்னடா சுக்கில் இருக்குது? சுக்கில் வச்சு அடிக்கலாமாடா? சரி, இந்த சுக்கில் எடுத்துகிட்டு போவோம். எதுக்காச்சும் சாகும். வெண்டிங் மிஷின் அடி போக முடியல. பிங்க் கலரில் எங்கே இருக்குது? அது காயின் கேட்குறேன் கைஸ். காயினுக்கு நான் எங்கே போகிறது இப்போது? அடிச்சு காயின் கேட்குறேன். பார்த்தீங்களா கைஸ்? கஞ்ச பிஸ்தானே இருக்கான். ஊசியில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மேலே. காயின் இருக்குது. போட்ட காயின். சரி, டோ கிடச்சிச்சு. டே நில்றா ஃபியூஸ் நில்லு ஃபியூஸு. பிடிச்சி எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு குரங்கு வித்தையை காட்டுறான்டா காய்ஸ். டே சும்மா இருக்க மாட்டேன் நீ. நில்றா நீ. அவனை நில்றா. சும்மா இருக்க மாட்டேன். சும்மா இருக்க மாட்டேன். எங்கேயாச்சும் ஒன்று தூக்கி போட்டால் தான்டா சரியா? சரி, இந்த லாக்கர் இவன் போட்டது ஒன்று இருக்குது. இந்த லாக்கரில் தூக்கி போட்டோம். அந்த ஒன்று 4-3ன்னு ஒன்று இருந்துச்சுல, மிச்சம் ஒன்று இருக்குது கைஸ். அதை எங்கடா யூஸ் பண்ணுறது நான்? தெரில. மாட்டிக்கிட்டு தள்ளுது கைஸ். எதுக்கும் நம்ம பிங்கி வாங்கி வச்சிடலாம் கைஸ். ஏன்னா அடுத்தது பிங்குக்கு தான் வரும். உங்களுக்கே தெரியும் இது ராட்சச பேபின்ட்டு. அதனால் வந்தாலும் வருவான் இவன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், தூக்கிட்டு போய் உஷாராக அங்கே வச்சுக்கிறேன். ஏன்னா இது ஒரு பேய் பேபினால என்ன இருந்தாலும் இங்கே வரும். நான் இங்கேயே போட்டுறேன் கைஸ். இது நல்ல வேலை, அது எதுவும் பண்ணலையே, அதுவே சந்தோஷம். டேய், இங்கே போட சொன்னா 3 சொல்லடா. டேய் என்னடா கை வலிக்குது. நில்றா. நின்றுட்டாயா? போடுறேன். பார்த்தீங்களா? அது சொல்ல ஒரு பேய் பேபின்னு சொன்னேன். பார்த்தீங்களா? உஷாராக இங்கே எடுத்து வச்சோன்னா நின்றா. அங்கிட்ட ஓடி போயிரு. உன்னை எங்கடா தூக்கி போடுறது? இப்போ ஒன்று நான் எங்கடா தூக்கி போடுறது? இவ்வளோ இன்ஸ் பண்ணுறேன். இங்கே கடை என்னதுடா? ஹெல்மெட் போடாதெல்லாம் அழுவாங்களா? ஓ, இந்த ஃபாஸ்ட் நீங்கள் தான் யூஸ் பண்ணுங்களுக்கு. 4316716. சரி, நீ உள்ளே போய் தொலை. போயிட்டு வா. இந்த அவனை இதை கூட தூக்கி போனேன். பிடிச்சிக்கோ, சேர்த்து பத்திரமா வச்சுக்கோ. போயிட்டு வரேன். பாய். அதே இன்சையாக இருக்குங்க. சே எவ்வளோ பெரிய இன்சைடு. ஒரு இதாக எடுக்க விட்றானா? இப்போ கரண்ட் வந்துச்சு. இவர் நமக்கு சொல்லிட்டான். லிஃப்ட்டுக்கு பவர் வந்துச்சு. வாங்க சொல்லுவோம். வந்துட்டாயா?
வந்துட்டான்டா பேய் பேபியாக வந்துருச்சுடா. இந்த நாளையே தான் தாண்டி போகணும், வேறு வழி இல்லை. சரி, இந்த டோர்லாம் வந்த வழியிலே வந்துட்டு லிஃப்ட்டு திறந்து பார்த்துட்டு 20 வரான் கைஸ் வரான். என்ன நம்ம சொருங்கின மாதிரி ஃபீல் கிடைக்குது. வந்துட்டாயா? இப்போ நம்ம இந்த முயல் எங்கே போச்சுன்னு தெரியல கைஸ். சாவியும் ஒன்றா பயத்தக்கான லாக்க போட்டு விட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நோ எஸ்கேப்பா. நான் எஸ்கேப் ஆகி கேட்டேன்னா நீ என்ன பண்ண? இத்தனை டோர் கேட்குறான்டா. இங்கடா இருக்குது ரவுண்டு இங்கே இல்லை, இங்கே இருக்கு. அப்பா டோரை ஓப்பன் பண்ணுற வெறுப்பேற்றிட்டு இருக்காதீங்க. போ. என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்கூடாது. எங்கடா நீ? என்ன இது? ஓ, ஒயிட் அண்ட் பிளாக். இதை தான் எல்லோரும் பாதி பேர் மிஸ் பண்ணுவாங்க. இந்த இருக்க இடத்துல டப்புன்னு எடுக்கும்போது என்னடா ஒரு கலவரம். அப்பா ஒரு வழியாக வந்தாச்சு. பாய் போயிட்டு வரேங்க. இந்த ரேபிட் நம்ம கூட வந்துச்சு. எக்ஸிட் ஆகிட்டோமா இங்கேருந்து. இவன்ட்டு தப்பிக்கிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் போல கைஸ். என்னடா திரும்பி அவன் வீட்டுக்கே விட்றீங்கன்னு. என்னது இது? சாவி இருக்குது. சரி, மேலே போய் ஏதாச்சும் டோர் இருக்கும், ஓப்பன் பண்ணலாம். என்னடா இது வேறு இல்லையடா. டோர் ஓப்பன் பண்ண சாவிங்கடா. சாவி என்னடா லிஃப்ட் இங்கே தூக்கிட்டு போய் வச்சுருக்கீங்க? சாவி காணும். என்னடா இது ரொம்ப இருட்டாக இருக்குது. என்னடா இது? அவன் ஸ்பிரிட் வேர்ல்டுக்குள்ளே போய்ட்டேன்டா நான். இந்த டோர் ஓப்பனில் இருக்குது. கீ இங்கே இருக்குது. சரி, இந்த கீயை நான் இங்கே பார்த்துட்டேன். இந்த தான் ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது? எப்போண்ணா நீ வந்த? என்ன அவங்க அம்மா இதை ஒன்றையெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. நீங்கள் உன்னை பார்த்தா வேணா பயந்துருவேனா? நீயும் வாங்க லிஃப்டில் யாரை வேணான்னு சொன்னா? டோரை க்ளோஸ் பண்ணு. நீங்களா பேய் பேபி, இந்த ஆத்மா பேய் பிடிச்ச பேபி யாருக்கு? சரி, திரும்பி வந்தாச்சு. இப்போ இந்த சாவியை எடுக்கணும். இந்த அங்கே ஒழிஞ்சிருந்துச்சி, இங்கே ஒடையில. நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் கைஸ். நான் காட்டல. ஆனால் இந்த டோர் ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த வேர்ல்டுக்கும் இந்த வேர்ல்டுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறான். சரி, ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு எக்ஸிட் வேணும். ஸ்டெப்ஸ்லாம் இறங்கி போய் இருட்டுக்குள்ளே கண்ணு தெரியல கைஸ். எனக்கு வேறு அங்கே ஒரு பச்சை கலர் லைட் எரியுது. எவ்வளோ தூரம்டா பச்சை கலர் லைட்டு? காணப்பிச்சு அங்கே இருக்கா? ஓ, மேலே இருக்கா? எங்கே எவ்வளோ தூரம் கொண்டு வரீங்க? ஓகே, வந்தாச்சு. இங்கே ஒரு டோர் ஓப்பன் பண்ணிப்போம். என்னடா நீயும் உட்காந்துட்ருக்க? என்ன இது? நான் உனக்கு கண்டுக்கவே மாட்டேன்டா. எங்கே வேணால் வெடிச்சு வந்துக்கோடா. என்னடா நீ சும்மா வந்துட்டு வா என் கூட. அப்போ தான் நீ பறக்க மாட்டேன். இங்கே இருக்கா டோரு? போய் தொலை. வண்டா கடவுளே, இது நான் கையிலே தூக்கிட்டு வந்தேன்னா கூட வந்திருக்க மாட்டேன் நம்மளுக்கு. போடா அப்படிக்கா. சும்மா பறந்து வெறுப்பிட்டு எங்கடா ஊஞ்சல் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. தானே இடத்துல நான் பண்ண முடியாதுடா. போங்கடா. நான் இந்த வீட்டை விட்டு ஏதாச்சும் போனால் பரவாயில்ல. நீங்கள் டிவி இருக்குது. போடா அப்படிக்கா. போடா. டிவி வச்சு பிரெயின் வாஷ் பண்ணாங்க கைஸ் நம்மளை. பிரெயின் வாஷ்லாம் ஆக மாட்டேன். கீழேலாம் கூட எவ்வளோ பேர் டிவி வச்சுருக்கேன். இந்த டோரை ஓப்பன் பண்ண முடியல. அப்போ இந்த சைடு டோர். டிவி இங்கே இருக்குடா. இந்த டோரா? ஆமாம். சரி, அப்பா டிவி. நான் டிவி கொற்காலலாம் போகுது. நான் டிவி மாட்டி வச்சுருக்கேன் மூஞ்சில். திரும்பி அதே இடமாடா. திரும்பி நீ தானே வருவேன். இந்த வாட்டி போய் ஆகிட்டானே. வாடா இங்கே ஒரே தடவை கூப்பிட்டு போயிடுனேன். இல்லைன்னா பறந்து வந்து இன்சம் அதெல்லாம் முயல் ஓடுது. சரி, நம்ம இந்த சைடு நம்ம மேலே போயிடலாம். இந்த டோரை எவனாச்சும் திறந்தாலும் அதுதான். டோரை திறக்காதே சந்தோஷம். நான் அப்படியே போயிடுவேன். நான் ஒரு வாட்டி ஒரு மாதிரி
டோரை திறக்குறீங்க, மேலே போயிடலாம். சாய் எவ்வளோ உஷாராக மேலே போனேன். பக்கத்து ரூம்லேருந்து வருவேன், நீ எவன்ட்ட எதிர்பார்த்தா? சி, ஒரு செகண்ட் நீ வந்துட்டேன். வா, சரி வாங்க போம். இருந்தாலும் திரும்பி அங்கே இருந்தால் ஒரு போகிறோம் பஸ்லேருந்து. என்னடா அது போயிட்டீங்க? நீயாடா அது? போன ஜென்மத்தில் இந்த மாதிரி ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன் கைஸ். டேய் தோறடா எது போய் தரா நீ. இப்போ நான் எப்படி வந்த வழியிலே போகணுமா? நான் டோர் திறக்கலை. ஆஹா, இந்த வழி தான். என்னடா இது கண்ணு மாதிரி இருக்கு. இங்கே இருக்கு. இந்த டோர் வேறு ஏதாச்சும் இருக்கா? இல்லை. நம்ம அப்பப்போ செக் பண்ணி தான் திடீர்னு தப்புன்னு மாற்றிடும். வெறுப்பாகும் அது. வந்துட்டோம். என்னடா முயல் இருக்குது. நம்ம சொன்னோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் முயல் ஸ்டோரி அந்த இது கைஸ். முயல் தப்பிச்சு ஓடிச்சுன்னு சொன்னானே, அந்த முயல் நம்ம தான் சொல்கிறோம். ஆனால் நான் முயலில் தப்பிச்சு வர்றதே நல்லது தான்டா அவங்ககிட்ட இருக்கிறதோட. என்னடா இது பென்சில்லாம் இருக்குது. நீ பண்ண வேலை தானே. என்னடா இங்கேருந்து எனக்கு ஒரே குழம்புதுடா வழியே. வந்த வழியிலேயே திரும்பி போகிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இந்த இருக்கு கண்டுபிடிச்சிட்டு வந்த வழியிலே சுற்றி ஒரு ரஸ்தாங்க சாமி. என்னடா கண் இருக்குது இந்த சைடு தான். நான் ஜாலியாக ரிங்கா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கியாடா நீ? சுற்றுது தெரியும்டா, அதெல்லாம் கீழே பார்த்தேன். ஆனால் நீ என்ன பண்ண போகிற? என் கூட வா, உன்னை தூக்கி நான் போட்டு போயிடுவேன். முன்னேனா நான் அங்கே தூக்கி போட முடியுமா? எனக்கு நீ தேவையே இல்லைடா. முயல் மேலேயே போட்டுடலாமான்னு. ஓ, மேலேயும் நீ தானா? அப்போ போயிட்டு வா, சந்தோஷமாக போயிட்டு வா, ஜாலியாக இரு. பாய் பாய். என்னடா பாய் பாய் சொன்னால் கல் மேலே போட்டால் திருப்பி வர மாட்டாங்க. தொட்டியில் போட்டால் என்ன பேதான் மாறப்போனாங்க இது. ஆனால் மேலே இருக்கு கண், அதனால நான் அவனையெல்லாம் தொட்டிலாம் போட்டு தாளாட்ட விரும்பலை. சரி, அடுத்தது போவோம். இந்த ரேபிட் என்னடா நான் 2 கால் வச்சுட்டு இவ்வளோ தூரம் போதே நம்மளோட. என்னடா போட்டது மாதிரி ஓப்பன் ஆகுது. போட்டதுக்குள்ளே போகணுமாடா? அடுத்தது சிம்பிள் காட்டுறான். ஓ, இப்போ நான் நியூ வச்சு அந்த சிம்பிளை கரெக்டாக அனுப்பிச்சு போகணும். வந்துடுச்சு சிம்பிள். இந்த சிம்பிள் தான். அடுத்த ரூம் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். எக்ஸிட்டு இல்லை, ஏமாத்துறான்டா. இப்போ இனிமேல் எந்த சைடா ஏதாச்சும் ஒரு சைடில் லாக் பட்டானா அவ்வளோதான் கைஸ். நான் மாட்டிப்போம் தொக்கா. இல்லை இந்த சைடா இல்லை. அவன்கிட்டே டப்புன்னு மாட்டுறான் பார்த்தீங்களா கைஸ்? அதுதான் ஹைலைட்டு நம்மளுக்கு. இல்லை, இந்த டோரில் செய்யணும். ஸ்டார் மாதிரி இருக்குது. ஓகே, ஸ்டார் டெய்லி இந்த டோர். நம்ம போய் முட்டை வந்தேன் பயத்தில். இல்லைடா வழி படிக்கட்டு. டோரை சாத்தியாச்சு. நான் நீ பண்ணுறேன். இப்படி லாக் பண்ண நான் எப்படிடா போகிறது? மாற்றி ஷஃபில் பண்ணி விடுவாங்க அவன் டோரை. நான் வெளில போகக்கூடாது. நன்றி தம்பி, முயல் தம்பி, நன்றி. அதனால எப்படி வர முடியாது. வெளில போனால் இருட்டாக இருக்கா? வெளியே போய் பார்த்துட்டு வரலாமா? டோர் ஓப்பன் ஆக முடியல கைஸ். சரி, உள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். உள்ளே போனால் வாங்க கைஸ் போகலாம். என்னடா அது டனல் அப்பப்போ ஸ்டக் ஆகுது நம்மளுக்கு கேமு. விழுந்துட்டோம் கீழே. திரும்பி அவன்கிட்டே வந்து மாட்ட போகிறேன் கைஸ். அது எனக்கு தெரியுது. அப்போ வந்துட்டேன் சொல்ல கைஸ். இன்னொன்னா நம்ம இவ்வளோ சின்னதாயிட்டோம். அவனோட பெரிய வயசாக இருந்தோம். முயல் சைஸு வந்துட்டோம் கைஸ் நம்ம. சரி, எக்ஸிட்டை நோக்கி ஓடு. என்னடா எக்ஸிட் அவ்வளோ தூரம் ஆகிட்டீங்க முயலுக்கு மட்டும் கொடுத்துட்டு? என்னடா இது? முயல் வந்துருச்சு. இந்த சைடு வான்னு அதுவும் சொல்லுது கைஸ். அதை ஃபாலோ பண்ணி போவோம் கைஸ். ஆனால் என்னால் நடுவில் தடைங்கெல்லாம் போடுவாங்க கைஸ். வந்துட்டான்டா. டேய் வழியை விடு.
எனக்கு வழியை விட்டு தான் போங்கடா, ஏன்டா என்ன போட்டு இந்த பண்ணி பாட்டில், ஏன்டா இவ்வளோ பாட்டிலு, அவன் ஏன்டா பாட்டில் வச்சு குடிக்க போகிறான் அவ்வளோ பாட்டிலையும். ஓப்பன் பண்ணேன், ஃபஸ்ட்டு போக முடியலை, இவ்வளோ பெரிய கேப் ஃபஸ்ட்டு மேலே ஓப்பன் பண்ணாமல் உட்காந்துட்ருக்கு. ரன் லிட்டில் ரேபிட், யூ ஆர் நாட் ஒன்லி ஒன், தேர் ஆல்வேஸ் பி எ மோர். நம்மளோட நிறைய பேர் இருக்காங்களே இன்னும், நீ எவ்வளோ தூரம் முடியுமோ ஓடு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா. ஆக்ட் 2 இதோட முடிஞ்சிச்சு காய்ஸ். இந்தமாதிரி ஆக்ட் 3 வரும் சீக்கிரமாக. பை பை காய்ஸ்.